ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நல்லதொரு வியாழனில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆம் செல்லவே, இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக முடிந்தது. நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியப் போகிறது. நிச்சயமாக நாளை பாபாவின் திருநாள் அன்று வியாழக்கிழமை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க உன் சாயப்பா உனக்கு அருள்பாலிக்கிறேன். நான் சொல்வதை கேட்டு ஆனந்த கண்ணீரோடு நிச்சயமாக தூங்கு. உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. ஆகவே என் செல்லமே, நீ எதை நினைத்தும் பயப்படாதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நேற்றைய போன்று அப்படியே தொடர்ந்திடு. பாதையில் எந்த இடையூறும் இல்லை. பாதையில் உன் மனபயம்தான் இடையூறாக இருந்தது. அதை விளக்கினால் உன் மனம் எப்படி வேகம் எடுக்கிறது என்று பார். உன் செயல்கள் அனைத்தும் எப்படி சரியாக நடந்தது. எங்கும் நான் உனக்கு துணையாக இருப்பதை பலமுறை உணர்த்தி விட்டேன். அச்சமின்றி செயல்படு. உன் வாழ்க்கை வேகம் எடுக்கிறது. உன் தைரியத்தை நீ சோதித்தும் பார்த்து விட்டாய். தேவையற்ற விஷயங்களை திரும்ப திரும்ப பேசாதே. அதை விட்டு அடுத்து வரும் நிமிடங்கள் சிறப்பாக மாற்ற கொஞ்சம் கவனம் செலுத்து. இந்த சாயப்பாவின் அருளால் நிச்சயமாக நல்லது நடக்கும். உன் கனவு இல்லம் நனவாகப் போகிறது. உன் கனவு இல்லம் நனவாகும் நாள்தான் நாளைய வியாழக்கிழமை. என்னை மனதார நினைத்து உன் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடு என் செல்லமே. நீ வழிபட்டதற்கான பலனை அடையும் தருணம் வந்துவிட்டது. உன் கனவை நீ எழுதி வைத்திருந்தாய். அது இப்போது உண்மை வடிவம் எடுக்கப் போகிறது. எல்லாம் சாத்தியமாகும் ஒன்றுதான். என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லையே என்று அடிக்கடி புலம்புகிறாய். அது மாறி மன நிம்மதி கிடைக்கும் நிச்சயமாக. சில கஷ்டங்கள் இருந்தாலும் உன் மகிழ்ச்சி எப்போதும் தொடரத்தான் செய்யும். கடினமாக இருக்கிறதே என்று மட்டும் கைவிடாதே. வெற்றி நிச்சயமாக உறுதியாக இந்த சாயப்பாவின் அருளால் உனக்கு எளிதாக கிடைக்க நான் வழி செய்கிறேன். ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயர்த்தத்தான் வருகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையில் படும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயர்த்துவதற்காகத்தான். ஆகவே என்ன நடந்தாலும் முன்னேறி செல்வதற்கு உனக்கென்று சில வழிகள் தென்படும். புரிகிறதா? ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படும். அந்த சமயத்தில் ஒருபோதும் நீ பின்தங்கிவிடக்கூடாது. மனம் அவ்வப்போது சோர்வடையும். நீ ஞானத்தோடு கடந்து கொண்டு இருக்க வேண்டும். சில கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்ந்திருக்கும். அதை கண்டு மலைக்காமல் உன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய். ஒவ்வொன்றாக முடித்து தருகிறேன் உன் சாயப்பா. எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது முடிவு கிடையாது. மனசோர்வின்றி இந்த சாயப்பாவின் அருளால் உன் கடமைகளை செய். நிச்சயமாக அது நல்லதொரு முடிவாகத்தான் அமையும் என் செல்லமே. நாளை காலையில் நீ நல்லதொரு விதமாக புன்னகையுடன் சிந்திப்பாய். ஒரு சிலரின் உண்மையான முகத்தை மீண்டும் காண்பாய். உன்னை அவமதித்து நடந்து கொள்பவர்கள் அதன் பின் விளைவை அறியாமல் நடந்து கொள்கிறார்கள். கர்மவினை சேர்ப்பவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். நீ அதை மனதில் சுமக்காமல் இறக்கி வைத்துவிடு. நடப்பதெல்லாம் உன்னை ஒரு லட்சியத்தை நோக்கியே நகர்த்தி சொல்லும். நடப்பது நின்று வேடிக்கை பார்க்கவோ அல்லது அதற்காக வருந்தவோ உனக்கு அவகாசமே இல்லை. கடந்து சென்று உன் லட்சியத்தை அடைய முயற்சி செய். உன் திறமையை முற்றிலும் வெளிப்படுத்த முடியாமல் மாயைகள் உன்னை முடக்க பார்க்கின்றன. உன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் நல்லதாக செய்து முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றால், அதனால் ஏற்பட்ட வருத்தம் நீங்க வேண்டும் என்றால், சாயி சாயி என்று என்னை மனதார பிரார்த்தனை செய். நிச்சயமாக அதனை சரி செய்து தருகிறேன். ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கடமையை விடாப்பிடியாக செய்து சில கர்ம வினைகளை தீர்த்துள்ளாய். சிலர் என்னிடம் சொல்வது, அப்பா நல்ல காலம் ஆரம்பித்து உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் எனக்கு ஒரு மாற்றமும் தெரியவில்லை என்றும் சொல்கிறார்கள். என் செல்லமே, உனது எண்ணத்திலும் மனத்திலும் முதலில் மாற்றம் வந்துள்ளதா என்று மட்டும் பார். எண்ணத்தில் மாற்றம் வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வரும். உன் எண்ணம் மீண்டும் மீண்டும்
பழையவற்றவே நீ நினைத்து கொண்டிருந்தால் அதில் தடைகள் தான் வரும். அதனை கவனித்து எச்சரிக்கையாக அதிலிருந்து வெளிவர கற்றுக்கொள் என் செல்லமே. ஒரு பிரச்சனையை பேசி பேசி பெரிதாக்குபவர்கள் அதனால் எந்த பயனும் அடையப் போவதில்லை. ஆனாலும் கர்மவினையே தீர்க்க சிலர் இணைந்து இருப்பவர்கள் சில நேரம் நன்றாக இருப்பார்கள், கெட்ட நேரங்களில் தவறாக இயங்குபவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் விதியால் பல பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு அவமானமும் கர்மவினையின் முடிவே. யாராலும் முன்ஜென்ம கர்மவினையை ஒரேடியாக தீர்க்க முடியாது. ஒவ்வொரு வினையை தீர்க்க வாய்ப்பு வரும். அப்போது நிதானத்தோடு நடந்து கொள்பவர்கள் வினையை தீர்க்கிறார்கள். புரிகிறதா என் செல்லமே? போதும், பொறுத்து போவதால் ஏற்படும் மறைமுக நன்மையை உணர்ந்து பொறுத்து போ. இந்த சாயப்பாவின் அருளால் நன்மைகள் கிடைக்கும். உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்பு மாறும் என் செல்லமே, நிச்சயமாக மாறும். பிரச்சனைகளை சுமூகமாக பேசி முடித்து விடுவாய். அடுத்தடுத்து பயணம் மேற்கொள்ளும் சூழல் உருவாகப் போகிறது. ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். எதிலும் அவசரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நிதானமாக செயல்படு என் செல்லமே. பொறுமையாக அனைத்தையும் செய்து முடிக்க திட்டமிடு. எல்லாம் சரியாக நடக்கும். மனதில் பழைய குப்பைகளை சுமக்க வேண்டாம். எது வந்தாலும் பார்த்து கொள்வோம் என்று நம்பிக்கையோடு நடந்தால் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருளால் உன்னால் எதையும் நிதானமாக கையாள முடியும் என்று தைரியமாக உறக்க உன் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே. நிச்சயமாக அதை செய்து காண்பிப்பேன். சில நேரங்களில் சாயப்பா ஏதோ ஒன்று தவறாக நடந்து விடுமோ என்ற அச்சம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் சொல்லும் பாதை சரியான சிக்கல் வருமா என்று உன் மனம் யோசிக்கிறது. நான் செல்லும் பாதை சரியா அல்லது சிக்கலில் முடியுமா என்று உன் மனம் அடுத்தடுத்து யோசனை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எதுவும் தவறாகாது. அச்சம் மட்டும் தோன்றும். ஆனால் நடப்பது சரியாக நடந்து கொண்டே வரும். உன் சொந்த சக்தி தவிர வேறு எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது. உன் சொந்த சக்திக்கு தொந்தரவாக உன் மனம் வேலை செய்யும். ஆனால் இந்த சாயப்பாவின் அருள் அதை தடுத்து நிறுத்தும். பயணங்களால் உனக்கு பலம் உண்டு. ஒரு புதிய சந்திப்பு, புதிய நம்பிக்கை பயணத்தால் வரும். ஆகவே இந்த சாயப்பாவின் அருள் வாக்கை கேட்ட உனக்கு நிச்சயமாக கண்ணுறங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நாளை வியாழக்கிழமை பல அற்புதங்கள் நடக்கும் நாள்தான். ஆக நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.